இந்த வடிவேல் சொல்லுவானே, மேலேருந்து கீழே வரைக்கும் குறுக்குன்னு பார்த்தாரு. எப்படி தான் கண்டுபிடிச்சான்னு டப்புக்குன்னு கால அமுக்கிடான்ட்டாரு அப்படின்னு சொல்லுவாப்புல வடிவேல். அந்த இடத்துல வைக்க வேண்டிய ஆளை கொண்டு போய் பொதுச் செயலாளர் வைக்கிறீங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு குறுக்குன்னு பார்த்துட்டு, நீ வந்து ஈவெண்ட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கோ, மன்றத்தை பார்த்துக்கோ, கட்சிக்கு நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். ஜான் ஆரோக்கியசாமியோட ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கணும். உங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரி? இங்கே அன்புமணி ராமதாஸுக்கு மைக்கை மாட்டி விட்டு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றி விட்டீங்க, ரைட்டு. ரஜினிகிட்ட போய் கதைலாம் சொல்லி ரஜினி அப்புறம் அரசியல் விட்டு ஒதுங்கினார், நீங்களும் ஒன்றும் இல்லாமல் வந்துட்டீங்க. முதலமைச்சராக இருந்த சித்தராமையாவை எதிர்க்கட்சி தலைவராகிட்டு வந்தீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மூலிமா. பண்ணால் தெரியும்ல. இவ்வளோ பின்புலம் இருக்கிற நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இதை யோசிக்கணுமா வேணாமா? ரெண்டாவது, நாம் என்ன போக போகிறோம், எப்படி போக போகிறோம், கட்சியை எப்படி கொண்டு போக போகிறோம், நிர்வாகிகளை ஏன் இது வரைக்கும் நியமிக்கலை? உனக்கு இது என்ன வேலை? இதை தவிர உனக்கு என்ன வேலை? புசியை கூப்பிட்டு கேட்கணுமா வேணாவா? நீ பொதுச் செயலாளர், கட்சியில் நியமனம் பண்ணுறது கூட உன்னால் முடியல 2 வருஷமானா நீ என்ன பொதுச் செயலாளர்னு கேட்கணும். என்ன பண்ணுகிற நீ? என்ன தான் பண்ணுற? இது கேட்கணுமா வேணாவா? அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு போகிறாருன்னா ஆளுமை குறைவு. புரியுதா? ரெண்டாவது, நல்லவன் யார், கெட்டவன் யார், நம்மளை ஏமாத்துறவன் யார், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சொல்கிறத நம்புகிற மாதிரியே நம்பணும், ஆனால் சீர்தூக்கி பார்க்கணும்.